நண்பர்களே, கன்னிராசி பற்றிலாம் நம்ம அதிகமாகவே சொல்லலாம். கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான். மருத்துவ ரீதியான செலவுகளோ அல்லது மருத்துவ ரீதியான சில விஷயங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்லாம் உங்களை ஒரு உடம்பு ரீதியாலாம் வருத்தி இருக்கும். இது உங்களை திருத்துவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மன ரீதியான குழப்பங்கள் எல்லாமே தெளிவு பெறும். இது நல்லதுக்கு தானா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கும். அது சரி பண்ணதுனால நல்லது தானா அப்படின்னு. பெண்களாக இருந்தால் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் ஏதாவது இந்த ஈரல், அந்த வயிறு சம்மந்தப்பட்டது, அல்சரு, ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை கொஞ்சம் இது பண்ணும். பெண்களாக இருந்தால் குழந்தை பிறக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கு உழைத்தே தேய்ந்து போன ஒரு ராசி இருக்குது அப்படின்னா இந்த கன்னிராசி தான். கன்னிராசியில் பிறந்தவங்களாம் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி தத்துவம், பூமி எப்படி எல்லாத்தையும் தாங்கிக்குது அது மாதிரி. அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் அதோட அம்சங்கள் அறிவுத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களாம் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவன் ப்ளே பாய் சார் அப்படி இப்படிம்பாங்க. சார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ப்ளே பாயோ இல்லை இந்த மாதிரி இது அப்படிலாம் உங்களை ஒன்றும் கிடையாதுங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களை ஈர்ப்பீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்களை ஈர்ப்பீங்க. இது ஒன்று தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம். ஸோ மற்றபடி உங்களை உங்களை தப்பாக சொல்கிறதுக்கோ இல்லை நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ அதில் எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே கிடையாது. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே ஒரு தனி நபர். வாழ்க்கையில் எப்படி வளர்ந்து வரணும், வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. வாழ்க்கை போகிற போக்கில் போவாங்க. திடீர்னு லாபம் வரும், எடுத்து சாப்பிடுவாங்க, அதை எடுத்து செலவு பண்ணுவாங்க, சேமிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சேமிக்க முடியாது அவங்களால. மறுபடியும் அடுத்தடுத்த வேலையை பார்க்க மூவ் ஆகிக்குவாங்க. ஸோ இந்த ராசியில் பிறந்தவங்க அறிவுத்திறன் அதிகம், பகுத்தறிவு அதிகம், கல்வி அதிகம், கணக்கு திறன் நல்லா போடுவாங்க, திட்டமிடுதல் நல்லாயிருக்கும், ஒழுங்கு நல்லாயிருக்கும், பேச்சு திறன் நல்லாயிருக்கும், வணிக அறிவு நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களோட முக்கியமான இயல்பு என்ன அப்படின்னா, எந்த வேலையும் முழுமையாக செய்ய விரும்புவாங்க. சிறிய விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துவாங்க. ஒழுங்கான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர். எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க. அதிகமாக யோசித்து முடிவெடுப்பாங்க. பிறருக்கு நல்ல ஆலோசனை வழங்குவாங்க. குடும்பத்திற்கு பொறுப்பாக இருப்பாங்க. தவறுகளை உடனே கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இவங்ககிட்ட இருக்கும். உறுதியாக உழைத்து வெற்றி பெறுவாங்க. நேர்மையும் ஒழுக்கமும் இவர்களின் அடையாளமாக இருக்குங்க. தற்போது இந்த கன்னிராசிக்காரர்களோட மனசில் என்ன தோன்றும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பல கன்னிராசிக்காரர்களுடைய மனதில் நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். என் உழைப்புக்கு ஏன் உடனே அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த முடிவு சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். மேலும் தொழில் வளர்ச்சியை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. சேமிப்பு எப்படி சார் இருக்கும், என்ன சேமித்தா எப்படி கிடைக்கும், வீடு வாங்கக்கூடிய திட்டம் இருக்குது, அது நிறைவேறுமா, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கள், உடல் நலத்தை பற்றி சொல்லுங்கள், கடன் இல்லாத வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். கடன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நாள் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு இஎம்ஐயாவது போய்டும், மினிமம் ஒரு இஎம்ஐயாவது போய்ட்ருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் ரொம்ப சிக்கி தவிச்சிருப்பீங்க. கடன் தான் சார் இப்போ எங்களுக்கு பெரிய மாட்டிட்டு முடிக்கிறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. அவங்களாம் தனிப்பட்ட ஜாதகத்தை டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை போட்டு ஓவரால் ஃபுல்லாக ஜாதகத்தை செக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதில் என்ன அப்படின்னா, ஒரு பிரபல ஜோதிடர் தான் உங்கள்கிட்ட பேசுவார். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும் தான் ஜோதிடர் நீங்கள் பார்க்க முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய பிறப்பு ரகசியம்னு ஒன்று இருக்குதுங்க. கன்னி அப்படிங்கிறது ஒழுக்கம், அறிவு மற்றும் சேவையின் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய விரும்புவாங்க. மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறக்கூடிய ஒரு திறன் கொண்டவங்க. அறிவின் மூலம் முன்னேறுவாங்க. குடும்பத்தின் நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்க. வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துவாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் முழுமையாக தேடாமல் கிடைத்த முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். கன்னிராசிக்காரங்க பலமான குணம் கொண்டவங்க. என்ன பலமான குணம்? அறிவுத்திறன் அதிகம். எந்த விஷயத்தையும் ஆழமாக ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்குவீங்க. ஒழுக்கம் இருக்குது, அதனால் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்புவீங்க. அதே போல் பொறுப்புணர்வு அதிகம். குடும்பத்தை பற்றின பொறுப்புணர்வு அதிகம். குடும்பம் மற்றும் வேலையில் முழு பொறுப்போடு செயல்படுவீங்க. சில நேரத்தில் உங்களுடைய ஆசையும் அதில் கொஞ்சம் பொறுப்புணர்வு கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடுது. அது மட்டும்தான் ஒரு இஷ்யூஸ். நேர்மை அப்படின்னா பொய் மற்றும் ஏமாற்றத்தை விரும்ப மாட்டீங்க. ஏமாத்துற மாதிரி ஒரு ஆள் உங்கள்கிட்ட பண்ணுறான்னு நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்க மாட்டீங்க. திட்டமிடுதலை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிடுவீங்க, பிளான் பண்ணுவீங்க. அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அடுத்த ஸ்டெப்பு தான். சேவை மனப்பான்மையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவீங்க. ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் கொஞ்சம் முன்புறமாக இருப்பீங்க. கன்னி ராசியினுடைய சவால்கள் அப்படின்னா அதிகமாக யோசிப்பது, சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துக்கு சோகப்படாமல் இருக்கீங்க? அது நார்மலாக சரியாக போன விஷயம் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முன்னாடி ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க, டக்குன்னு சரியாக போயிடும். ஆமாம், எதுக்கு சோகமாக இருந்தே தெரில அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பீங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. அதிகமாக சின்ன விஷயத்தை கூட கவலைப்படாதீங்க. எல்லாவற்றிலும் குறைகளை தேடுறதை நிறுத்துங்க.
உங்களை சொல்லி ஒன்றும் இல்லை, உங்கள் ராசிக்கே உண்டான ஒரு விஷயம் தான். எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற குறைகளை தேடுறது. தங்களை தாங்களே அதிகமாக விமர்சிப்பதை நிறுத்திக்கோங்க. ஆமாம், இப்படி யோசிக்கிறேன்ல, நான் என்ன எதுவும் சம்பாதிக்காமல் இருக்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்குறதாதீங்க. நீங்கள் இப்போ தயங்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே தயங்காதீங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்குனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அதே போல் மற்றவர்களினுடைய தவறுகளை எளிதில் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. மற்றவங்களோட பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, எங்களோட தவறு, அதெல்லாம் நீங்கள் எளிதில் மன்னிக்க மாட்டீங்க. மனசுலையே வச்சுட்டே இருப்பீங்க. 100 நாள் கழிச்சு கூட அதை மறுபடியும் போய் சொல்லி காட்டுவீங்க. நான் இவ்வளோ உழைத்தும் ஏன் தாமதமாக பலன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் உங்கள் மைண்டில் இருக்குது. மற்றவன் இதே மாதிரி தான் சார் உழைக்கிறான், ஆனால் அவன் அவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் இப்படி இவ்வளோ கடினமாக உழைச்சி எனக்கு என்ன அமௌண்ட் வரலையே, அந்தளவுக்கு நான் வளரலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான காலமும் நேரமும் உங்களுக்கு வரும். மற்றவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, கன்னி ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மரியாதையாக பேசுவாங்க, ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க, யோசித்து பதில் சொல்லுவாங்க, தேவையான இடத்துல மட்டும் கருத்து கூறுவாங்க, உதவி செய்ய தயங்க மாட்டாங்க, உறவுகளை மதிப்பாங்க. ஆனால் மனம் புண்பட்டுச்சு அப்படின்னா அமைதியாக விளையிடுவாங்க. மற்றவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பலர் இவங்களை புத்திசாலித்தனமாகவும் பார்ப்பாங்க, ஒழுக்கமானவங்களாகவும் பார்ப்பாங்க, பொறுப்பானவங்களாகவும் பார்ப்பாங்க, நம்பகமானவனாகவும் பார்ப்பாங்க, உழைப்பாளராகவும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சிலர் அதிகமாக விமர்சிப்பவராக இருப்பாங்க, மிகவும் சீரியஸானவராக இருப்பாங்க, எளிதில் திருப்தி அடையாதவராக இருப்பாங்க. இது ஒரு தவறான புரிதலுக்கு சில விஷயங்களை நீங்கள் மாட்டுவீங்க. அதே போல் ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்கள் எடுக்கும்போது கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? உறவுகள் அப்படிங்கிறது அதிக எதிர்பார்ப்பு வைத்ததால் நீங்கள் மாட்டிக்குவீங்க, துரோகத்தை அனுபவிப்பீங்க, ஏமாற்றங்களை அனுபவிப்பீங்க. நீங்கள் வைக்கிற அளவுக்கே அவனும் உங்கள் மேலே பாசம் இருக்கணும்ல. உண்மையாக நடந்ததால் அவங்க உங்களை விட்டு பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் பிரிய மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, மறுபடியும் பிரிவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. அதாவது ஒரு சண்டை சச்சரை உருவாக்கி பிரிஞ்சுட்டு மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. இந்த உறவை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, துரோகங்களை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் சேர்ந்துக்குவாங்க மறுபடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வைத்ததால் நீங்கள் அவங்ககிட்ட துரோகத்தை அனுபவிப்பீங்க. பிரச்சனையில் உதவி செய்யறதால அவனோட பிரச்சனைக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணதுனால அவன் உங்களை மாட்டிட்டு அவன் எஸ்கேப் போயிடுவான். உன்னால் தாண்டா அத்தனையும் அப்படின்ட்டு போயிடுவான். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த ராசிக்காரருக்கு, கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் நட்புனால தான் நீங்கள் கேவலப்பட்டுருவீங்க, அசிங்கப்பட்டுருவீங்க. அதே போல் பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி முதலீடு செய்ததால் நன்மை உண்டு, பண உதவி செய்து ஏமாற்றம் அடைந்ததால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போது உங்களுக்கு துரோகம் வரலாம் அப்படின்னா, எல்லாரையும் முழுசாக நம்பும்போது. கன்னி ராசிக்காரருக்கே உண்டான ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எல்லாரையும் முழுசாக நம்புறது. அதே போல் ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடும்போது மாட்டுவீங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸ் யாராவது கொடுக்குற ஒரு 10 டாக்குமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் உங்களை லாக் பண்ணுற பாயிண்ட்டு, அது உங்களுக்கு தெரியல, கையெழுத்து போட்டுறீங்க. தொழிலில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பும் போது மாட்டுவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பண உதவி செய்யும் போது மாட்டுவீங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படின்னா, உறுதுணை அப்படின்னா உங்கள் உழைப்பை மதிப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணை, உண்மையான ஆலோசனை வழங்குறவங்க உங்களுக்கு உறுதுணை, குடும்ப ஒற்றுமையை விரும்புபவர்கள் உங்களுக்கு ஒற்றுமை. உங்களுக்கு ஒற்றுமை. சவால் அப்படின்னா உங்களோட நேர்மையை பயன்படுத்துவாங்க. இவன் நேர்மையாக இருப்பான், இவன்கிட்ட போனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டை போடலாம், அந்த மாதிரி உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை லாபம் எடுப்பாங்க. பொறாமை கொண்டவர்கள்கிட்ட நீங்கள் சவால்களை சந்திச்சு தாகணும். அடிக்கடி விமர்சிப்பாங்க, அடிக்கடி விமர்சிக்கிறேன்ட்டு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாகணும். கன்னி ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா ஆசிரியர் தொழில், மருத்துவர் தொழில், நர்சிங்கு, மருந்தகம், கணக்காளர், வங்கி, தகவல் தொழில்நுட்பம், ஐடி விங்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஐடி, அரசு பணி, ஆடிட்டிங்கு, ஆராய்ச்சி, எழுத்தாளர், நிர்வாகம், விவசாயம், ஆலோசகர், இது எல்லா இதுலையுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் ஒழுங்காக உருப்படியாக ஒரு இதில் இருக்க மாட்டீங்க. மாறி 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 பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓரளவுக்கு ஏதோ அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக என்ன எடுத்த மாதிரி தெரியல உங்களுக்கு. பல்கான அமௌண்ட்லாம் இனிமேல் எடுப்பீங்க, நிறைய லாபம் எடுப்பீங்க. இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக மெதுவாக ஆனால் நிலையான வளர்ச்சி உங்களுக்கு உண்டுங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு, புதிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உண்டாகுதுங்க. தொழிலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செய்வனை பழிக்குமான்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்கள் உழைப்பையும் வளர்ச்சியையும் பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்க. உழைக்கிறவனை பார்த்து எப்பவுமே நடத்தும் பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா அவனால் அது முடியாது, உங்களால் அது முடியும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணுவீங்க, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் உங்களால் பண்ண முடியும். கந்திஷ்டி குறித்து பல குடும்பங்களில் நம்பிக்கைகள் இருக்குது. செய்வனை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இதற்கான அறிவியல் ஆதாரம் இதுவரைக்கும் எதுவும் இல்லை. மன அமைதிக்காக இறை நம்பிக்கை உங்களுக்கு துணையாக இருக்கும், தியானம் துணையாக இருக்கும், நல்ல செயல்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும், உதவியாகவும் இருக்கும். இந்த ராசிக்காரங்க குலதெய்வத்தை வழிபடுங்க, அப்படி செய்வனைகள் இருந்தாலும் வெளியே போயிடும்.
அப்படி இல்லை சார் ஒரு படபடப்பு தெரியுது என்னன்னு தெரியல அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு வழிபட்டுட்டு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்கள். பிரபல ஜோதிடர் நம்பர் தான். 5 லாங்குவேஜ் ஜோதிடம் பார்ப்பார். இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பார். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி தான். அது உங்களுடைய ஐடியாவின் பேரில் நீங்கள் வந்து பேசணும்னா நீங்கள் பேசிக்கலாம். நல்ல நேரம் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னா தேவையற்ற கவலைகளை குறைக்கும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதே போல் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அதே போல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் என்றைக்காவது வெளிப்படுத்துனீங்களா உங்களோட திறமையை? சரி என்ன திறமைன்னே தெரியல சார் அப்படிம்பீங்க. ஏன்னா புதனோடு தொடர்பு இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வெளியே காட்டுறதுக்கே உங்களுக்கே அது வந்து வெளிப்படுத்த தெரியாது. திடீர்னு உங்களுக்கு வந்து அதை வெளிப்படுத்த முடியும். பாரம்பரியமாக பச்சை, இளம் பச்சை, வெள்ளை, புதனோடு தொடர்புடைய நிறங்கள் தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறங்களாகவும் சொல்லப்படுதுங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 5, 6 அப்படியே தொடர்ந்து ஏறு நம்பர் மாதிரி 5, 6 சாதகமான நாள் புதன்கிழமை தான். அற்புதமாக இருக்குது. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் உள்ள துணையை விரும்புவாங்க. குடும்ப பொறுப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வாங்க. சிறிய விஷயங்களுக்கும் அக்கறை காட்டுவாங்க. மனம் திறந்து பேசினா உறவு மேலும் வலுவாகும் அப்படிங்கிறத நம்புவாங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய கல்வியில் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஒழுக்கம் மற்றும் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க விரும்புவாங்க. அவர்களினுடைய எதிர்காலத்திற்காக திட்டமிடுவாங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ப வாகனம் வாங்குவாங்க. டக்குன்னு அடுத்தது வாகனம் வாங்கிக்குவாங்க. பராமரிப்பில் கவனம் செலுத்துவாங்க. பயணங்களில் பாதுகாப்பை முதன்மையாக கருதுவாங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ராசி. சொத்து யோகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நில முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உண்டு. ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும். குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். குடும்ப சொத்து ரொம்ப நன்மையை கொடுக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். பழைய வேலைகள் நிறைவு பெறலாம். ஸோ தொழில் பக்காவாக இருக்கும். இந்த 12 நாட்கள் நோட் பண்ணி பாருங்கள். பணத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கணும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க. மனம் திறந்து பேசுங்க. உங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டையே உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பேசாதனால தான். இவன் என்னடா பேசவே மாட்டேறான், எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான், எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டிகிட்டே போகிறான், எதுக்கு எடுத்தாலும் முறையை தூக்கிட்டே போகிறான், இப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இந்த உறவுகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்க. அது ரொம்ப நல்லது. மனம் திறந்து பேசுனீங்க அப்படின்னா தப்பிச்சுவீங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் அதிக யோசனையை குறையுங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. இத்தனை நாள் யோசிச்சு என்னத்தை சாதிச்சிட்டிங்க? ஸோ யோசிக்காதீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. ரொம்ப எஃபர்ட்டோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோடு செயல்படுங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க 2 பேருமே திருமண ரீதியான சிக்கல்களோ இல்லை உங்களுடைய பார்ட்னர் ரீதியான பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா திருச்செங்கூர் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நன்மை நடக்கும். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா திருச்செங்கூர் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இந்த நார்மலாக வந்து நிறையா பேருக்கு சொல்கிற விஷயம் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தை வரத்திற்காக வேண்டி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அங்கே போய் வழிபட்டுட்டு பழனியில் கீழே திரு ஆவினன்குடி அப்படின்னு இருப்பாங்க. குழந்தை முருகர், குழந்தை வழிபடுற முருகர் இருப்பார். அந்த முருகர் வழிபட்டுட்டு அதுக்குடைய மேலே ஏறினீங்கன்னா பழனியில் படிக்கட்டு வழியாக மேலே ஏறினீங்க அப்படின்னா மேலே வந்து பாலதண்டாயுதபாணி சுவாமி இருக்கார். அவர் குழந்தை பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள். அதாவது அங்காள பரமேஸ்வரம்மன் அவர்கிட்ட உயிர்கள் நிறையா இருக்கும். சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் உயிர்கள் நிறைய கையில் வச்சுருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு உயிரை குழந்தையாக மாற்றி கொடுப்பாங்க. அதே நீங்கள் அந்த கோயிலுக்கு போயின உடனே திரு ஆவினங்குடி போய் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையை, அந்த உயிரை குழந்தையாக மாற்றி நம்ம கையிட்ட கொடுக்கும், நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த குழந்தையை நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் அந்த கோயில்களில் இருக்குது. குழந்தை வரம் வேண்டுங்கிற நபர்கள் அங்கே போய்ட்டு வாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அங்கே போய்ட்டு வாங்க. ரொம்ப நல்லது. குழந்தை நல்லாயிருக்கும். நம்ம குழந்தை அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கும். அந்த விஷயத்துக்காகவும் அங்கே போய்ட்டு ரொம்ப நல்லதுங்க. இனி செய்ய வேண்டியது அப்படின்னா உங்கள் திறமையை நம்புங்க. உடல் நலத்தை கவனியுங்க. சேமிப்பை அதிகரிங்க. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்க. வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துங்க. நிறையா பேருக்கு சொல்கிறது தான், வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுறீங்க. அதே போல் முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு திறமையை நம்புங்கன்னு சொல்கிறோம். சார் என்ன திறமை இருக்குன்னே தெரியல சார், எப்படி சார் நம்புறது, என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. உங்களுக்கான தைரியம் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு இதெல்லாம் செட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட ராசியில் லக்கினம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர் எல்லாமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிக்குவோம். அதே போல் உடல் நலத்தை கவனிங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசி பொறுத்த முன்னாடி சொன்னதான், இந்த டைம் வந்து உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் செக் பண்ணக்கூடிய ஒரு டைம். சேமிப்பு அதிகரிங்க. ₹1 ₹2 கூட சேமிப்பு தான். சேமித்து பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் உங்கள்கிட்ட ₹1000 மேலே வந்துடும். 1 லட்சம் 2 லட்சத்தை சேமிச்சிங்கன்னா க்ரோஸ் கணக்கில் நீங்கள் லாபம் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள்.
வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துங்க. அதாவது வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் குறை தேடுவது. ஸோ எல்லா விஷயத்துலையும் குறை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் இது பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம், ஓகே பரவாயில்ல, இப்போ என்ன இப்போ அப்படின்னு மாதிரி தேவையற்ற கவலைகளை விளக்குங்க. அனைவரையும் உடனே நம்புவதை தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் டக்குன்னு மற்றவங்க நம்பிடுறீங்க. அதனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ட்ராபேக் ஆகுது. ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறத தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு, பெருமாள் தரிசனம், இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி உதவி, ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா பெண் வாங்குறாங்க, ஸ்கேல் வாங்குறாங்க, அது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பறவைகளுக்கு உணவு அளிக்கிறது ரொம்ப நல்லது. பறவைகளுக்கு உணவு அளிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைனஸ் வந்து சரியாகுதுங்க. அதே போல் தியானம் மற்றும் நல்ல சிந்தனையை வளர்த்துட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்குதுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா உங்கள் அறிவு, ஒழுக்கம் மற்றும் உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம். அவற்றினுடைய தன்னம்பிக்கை இணைந்துச்சு அப்படின்னா எந்த இலக்கையும் அடைய முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த தடவை நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டத்தை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். நீங்கள் நினச்சதை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் இந்த லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு குலதெய்வம் தான் மெயினான ஒரு கடவுளாக இருப்பாங்க. தயவுசெய்து குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வந்து வணங்குங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.